உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இனி நான் உன்கிட்ட பேசுறதுக்கு தயாரா இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து வெளியே போயிரு. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு மாமா. வெளியில போ. மாமா, போன்னு சொல்றேன்ல. போ. டேய், இதான் குணசேகரனோட போனு. விடி. இங்க பாரு, அவனுக்கு தெரியாம முன்னாடியே எடுத்துட்டேன். இப்ப அவன் உள்ளுக்குள்ள இருந்து யாரையும் போன் பண்ணி கூப்பிட முடியாது. இத ஃபிளைட் மோட்ல போட்டிருக்க, நீயே வச்சுக்க. இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதும் யாருக்கும் தெரியாம அவன் ரூம்ல நான் சொல்லும் போது இந்த போனை வச்சிரு. சரிங்கண்ணே. அண்ணே, உங்க போன் உங்ககிட்ட இருக்கா? தம்பி, நிச்சயத்துக்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தல, அப்ப போனு கையில வச்சுட்டு வேலை செய்ய முடியாதுன்னு போனு நான் என்னோட பேக்லயே வச்சிட்டேன் தம்பி. இப்ப யாருக்குமே போன் பண்ண முடியாது அண்ணி. என்ன பண்றது இப்போ? ஐயோ, நிச்சய நேரம் வேற நெருங்கிட்டு இருக்க அண்ணி. அண்ணி, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. தம்பி, இந்த கதவை உங்களால உடைக்க முடியுமா தம்பி? உடைச்சிடலாம். ஆனா உடைக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே. மாமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன வானதி, எப்ப பார்த்தாலும் என்கிட்ட பேசணும்னு சொல்லுவேன். சரி சொல்லுன்னு சொன்னா சொல்ல வந்த விஷயத்தை தவிர ஏதேதோ சொல்லிட்டு இருப்பேன். இல்ல மாமா, ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, உள்ள வா. வானதி. ஆமா ஆமா வானதி, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அம்மா, வானதி எங்க அது பாத்தீங்களா? இல்லம்மா, பாக்கலமா. வானதி, ஏய் வானதி. மாப்பிள்ளைய கீழே கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன வானதி அவர்கிட்ட பேசிட்டு இருக்க? அத்த, நான் மேடைக்கு தான் கிளம்புனேன். வானதி தான் ஏதோ சொல்லணும்னு சொன்னா. அவ அப்படிதான் நேரங்காலம் தெரியாம ஏதாவது பேசிட்டு இருப்பா. நீங்க போங்க மாப்பிள்ள. சரிதா, போங்க. சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது பிரச்சனையை கிளப்பணும்னே கிளம்பி வந்திருக்கியா நீ? நீயும் பேச மாட்ட, என்னையும் பேச விட மாட்டல்ல. ஏய், பேசுறதுக்குன்னே நேரம் காலம் இருக்குடி. முதல்ல நிச்சயம் முடியட்டும். வா வா வா. அப்பாக்கு கால் போல பெரியப்பா. போன் போலையா? நேரம் வேற போயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றது மச்சான்? ஒருவேளை நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வைக்க முடியுமா? ஏம்பா, நல்ல நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி வைக்க முடியும்? நேரம் வேற போய்கிட்டே இருக்கு. மாப்பிள்ளையோட அப்பா வேற இல்ல. இப்ப என்ன பண்றது? இன்னைக்கு இதை விட்டா வேற நல்ல நேரமே இல்லைங்கயா. அப்ப இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நிச்சயம் வச்சே ஆகணுமா? இல்லாட்டி வைக்க முடியாதா? ஆமாங்கய்யா, வைக்கவே முடியாது. நிச்சயத்தை நிறுத்த நான் ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தா அதுக்கு தோதா தானா ஒரு விஷயம் நடக்குது. இதை விடக்கூடாது. அண்ணி, நீங்க அப்படி போங்க. ஐயோ, என்ன ரூமுக்குள்ள இருந்து டங்கு டங்குன்னு ஏதோ சத்தம் கேக்குது. அப்போ மாப்பிள்ளையோட அம்மா அப்பா 2 பேரும் இருந்தா தான் தட்டு மாத்த முடியுமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. 2 பேர் இருந்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தா கூட போதும். அப்புறம் என்ன, மாப்பிள்ளையோட அம்மா தான் இருக்காங்கல்ல, பத்திரிக்கை படிங்க. அதெல்லாம் முடியாது. ஏன் புருஷன் இல்லாம எப்படி என் புள்ள நிச்சயதார்த்தம் நடக்கும்? நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அவர் வந்தாதான் நிச்சயதார்த்தம் நடக்கும். அண்ணி, எப்படா நிச்சயத்தை நிறுத்தலான்னு தான் கல்யாணி அண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காரணம் கிடைச்சா விடுவாங்களா? அம்மா, பையனுக்கு நிச்சயம் நடக்க போகுதுன்னு தெரியும். இந்த நேரத்துல இவங்க போனா? தம்பி, ஐயா, குணசேகர் எங்க இருக்கான்னு தேடி பார்த்து கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. நீங்க என்ன தேடினாலும் குணசேகரன் கிடைக்க மாட்டான். வெளியில யாருங்க? கதவு திறங்கல. கதவை வெளியில பூட்டு போட்டு போயிருக்காங்க.
நாங்க உள்ள இருக்கிறது தெரியாம கதவை பூட்டிட்டாங்க. நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் கதவை திறங்களேன். சரி இருங்க, சாவி எடுத்துட்டு வந்து திறந்து விடுறேன். ரொம்ப நன்றிங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி சரி. அப்பா நல்ல வேலை, சொன்னதை நம்பி கதவு உடைக்கிறத நிறுத்திட்டாங்க. ஐயோ, இந்த பொண்ணு ஏன் இங்க வந்துச்சு? இது எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏதாவது பேசி சமாளிக்க வேண்டியதுதான். ஏமா, விசேஷம் அங்க நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்க நின்று என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? இங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதை கேட்டுதான் வந்தேன். ஆமாமா, எனக்கும் கேட்டுச்சு. அது என்னன்னு பார்க்கலாம் தான் நான் இங்க வந்தேன். வந்து பார்த்தா யாரையும் காணோம். சரி, நீங்க எங்க அப்பாவை பாத்தீங்களா? அவர் அப்பவே கீழே போனாரேம்மா. நீ அவரை மேல வந்து தேடிட்டு இருக்க. அப்படியா? சரி, நான் போய் பாக்குறேன். சரிம்மா. ஐயோ, நிச்சயதார்த்தத்துக்கு வேற டைம் ஆச்சு. என்ன பண்றது? என்ன தம்பி, சாவி வாங்கிட்டு வரேன்னு போன ஆளை இன்னும் காணோம். சாவி யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்காரோ என்னவோ. எப்படி வந்து திறந்து விட்டுருவார் அண்ணி? இருங்க பாப்போம். நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தத்தில் விசாக நட்சத்திரம் விருச்சிக நட்சத்திரத்தில் சுபகோரையில் தெய்வ திரு ராஜமாணிக்கம் கமலாமாள் பேரனும் திரு குணசேகரன் திருமதி கல்யாணியின் தவ புதல்வனுமான அருள்ராஜனுக்கும். அண்ணி, என்ன அண்ணி, நிச்சய பத்திரம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. ஐயோ அண்ணி, நிச்சயம் நடக்க போதும் அண்ணி. இதை தடுக்கலன்னா அருள் உயிருக்கு ஆபத்தாயிடும் அண்ணி. வேற வழி இல்ல அண்ணி, இனிமே காத்துக்கிட்டு இருக்க முடியாது. கதவை உடைச்சிட வேண்டியதுதான். நீங்க கதவை உடைங்க. நீங்க தள்ளி நில்லுங்க. சீக்கிரமா உடைங்க. என்ன? ஐயோ, நிச்சயம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு கதவை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இனி நம்ம என்ன சொல்லியும் தடுக்க முடியாது. அண்ணன்ட்ட சொல்லிடுவோம், அதான் நல்லது. எங்க போற? இங்கே நில்லு. தெய்வ திரு கோபாலகிருஷ்ணன் அனுசுயா அவர்களின் பேத்தியும் தெய்வ திரு தாமோதரன் திருமதி சுப்புலட்சுமியின் தவ புதல்வியுமான சௌபாக்கியவதி நந்தினிக்கும் மேற்படி நன்னாளில் மாசி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராயல் மண்டபத்தில் திருமணம் நடத்த இறையருள் துணை கொண்டு பெரியவர்கள் முன்னிலையில் மணமக்கள் பெற்றோர் சம்மதத்துடன் இந்த திருமண உறுதி பத்திரிகை எழுதப்பட்டது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.